அனைவருக்கும் வணக்கம். 6/1/2024 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நடந்திருக்கும். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் 100 தமிழ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த 100 தமிழ் கொஷின்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இனிமே வரக்கூடிய வீடியோவில் 2024 என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அதில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகளை 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வனப்பாதுகாவலர். இரண்டாவது கேள்வி, டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு. சீர்திருத்தம்னா இங்கிலீஷில் ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. விழிப்புணர்வு அவேர்னஸ். கதைப்பாடல் பேலட். BALLAD பேலட் என்பது கதைப்பாடல். மூன்றாவது கேள்வி, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உவமையின் பொருளை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வெளிப்படைத்தன்மை. நான்காவது கேள்வி, உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, இணை பிரியாமை. ஐந்தாவது கேள்வி, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றுமை இன்மை. ஆறாவது கேள்வி, மடை திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, தடையின்றி மிகுதியாக. ஏழாவது கேள்வி, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து பணித்து. பணிந்துனா ஆர்டர் போடுறது, பணித்து அப்படிங்கிறது அந்த ஆர்டரை ஏற்றுட்டு நம்ம பண்ணுறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். எட்டாவது கேள்வி, சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து. ஃபர்ஸ்ட் ஒன், தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் என்பது சரி. தேர்ட் ஒன், தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான் என்பது சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 சரி. ஒன்பதாவது கேள்வி, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. பத்தாவது கேள்வி, அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். 11வது கேள்வி, சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கோலம், குருவி, கேணி, கடல். இது கா வரிசையில் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, கடல், குருவி, கேணி, கோலம். 12வது கேள்வி, கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடுத்தோர். கொடுத்து அப்படிங்கிறது வினை எச்சம். கொடுத்தல் என்பது தொழிற்பெயர். 13வது கேள்வி, வேர் சொல்லி கொடுத்து வினைமுற்றை அறிதல். பேசு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பேசினான். பேசினான் என்பது வினைமுற்று. பேசி அப்படிங்கிறது பெயரச்சம். பேசுதல் என்பது தொழிற்பெயர். பேசி அப்படிங்கிறது வினையச்சம். 14வது கேள்வி, கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்டேன். உண்டேன் என்பதற்கு வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா உண். பார்ப்பேன் என்பதற்கு வேர்ச்சொல் பார். கற்பேன் என்பதற்கு வேர்ச்சொல் கல். 15வது கேள்வி, ஒழு வேறுபாடறிந்து பொருள் தருக. விரை விரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, விதை, மறத்தல். 16வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை விளை. ஆன்சர் ஆப்ஷன் சி, உண்டாக்குதல், விரும்பு. 17வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றாள். 18வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல் மைல். ஏவுகணைக்கு இங்கிலீஷில் மிசைல் என்று பெயர். 19வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப். ஆன்சர் ஆப்ஷன் டி, செதுக்கி. உளவினா இங்கிலீஷில் ப்ரௌசர்.
உரைனா ஃபோல்டர், ஏவி அப்படின்னா கர்சர். 20வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி மறைந்த. 21வது கேள்வி, உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி முகமன். முகமதி, முகமலர், முகத்தாமரை இந்த மூன்று பார்த்தீங்கன்னா உருவகத் தொடர். 22வது கேள்வி, பொருந்திய இணைகளை தேர்க. படுவும் இன்னிசை அளபடைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. படுவும் என்பது செய்யுளிசை அளபடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தளியி என்பது சொல்லிசை அளபடை, இது சரியானது. வாழ்க்கை ஒற்றளபடைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஒற்றளபடையில் நெடிலை அடுத்து ஒற்று எப்பயுமே அளபெடுக்காது, இது தவறு. தருவும் என்பது செய்யுளிசை அளபடை. ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4 மட்டும் சரியாக பொருந்திருக்கு. 23வது கேள்வி, சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவலர், புரவலர். 24வது கேள்வி, சேர்த்து எழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆத்தி சூடி. 25வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு. ஆடு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை என்பது சரியானது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம், யானை கூட்டம்னு சொல்லலாம். ஆடு குவியலுக்கு பதிலாக கற்குவியல் அப்படின்னு வந்திருந்தால் இது சரியாக இருந்திருக்கும். ஆடு சாறைக்கு பதிலாக எறும்பு சாறை தான் கரெக்டான ஆன்சர். எறும்பு சாறை, மக்கள் கூட்டம், யானை கூட்டம், கல் குவியல் அந்த மாதிரி வரும். 26வது கேள்வி, எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி எதிரொலிக்க. 27வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது. ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண் நிறைகளை மீட்டல். பகைவர் நாட்டை கைப்பற்றுதல் பார்த்தீங்கன்னா வஞ்சி திணை. ஆண் நிறைகளை மீட்டல் கரந்தை திணை. ஆண் நிறைகளை கவர்தல் அப்படின்னா வெச்சி திணை. பகைவரை எதிர்த்து போரிடல் என்பது காஞ்சி திணை. 28வது கேள்வி, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை, சரியானது. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும், இதுவும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. 29வது கேள்வி, கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் சரி. 30வது கேள்வி, கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை, சரியானது. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது, இதுவும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் பொருந்துகிறது. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஆனை 1000 அமரரை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணியின் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அரசர்கள் இருவருக்கிடையேயான போரில் தோற்ற அரசனது நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை கருதுவர். பரணி இலக்கியங்களுள் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் குலோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான், அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்த நூல் சயங்கொண்டாரால் பாடப்பட்டது. இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். 31வது கேள்வி, 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பரணி. 32வது கேள்வி, போருக்குரிய தெய்வமாக டேஸ் கருதுவர். ஆன்சர் ஆப்ஷன் டி காளி. 33வது கேள்வி, அமர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி போர். 34வது கேள்வி, 96 என்பதை பிரிக்கும் முறை டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90 கூட்டல் 6.
35வது கேள்வி, பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சயங்கொண்டார். சயங்கொண்டார் தான் பரணி பாடுவதில் வல்லவர் என்று அழைக்கப்படுகிறார். 36வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. தூசு அப்படின்னா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கை என்பது செல்வம், நொடைனா விலை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2143. 37வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. நேமினா சக்கரம், தூயினா தூவி, விரிச்சினா நற்சொல், சுவல்னா தோல். ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. 38வது கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். ஆன்சர் ஆப்ஷன் சி, அஃது ஓர் இனிய பாடல். உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம அஃது ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது ஒரு அப்படிங்கிற சொற்களை நம்ம பயன்படுத்தணும். இதன்படி நம்ம பார்த்தோன்னா ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஓக்கு முன்னாடி அஃது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அப்படின்னா நம்ம ஓர் அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தணும். அதனால் ஓர், அஃது ஓர் இனிய பாடல் என்பது சரியானது. 39வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. ஆன்சர் ஆப்ஷன் பி, தண்ணீர் குடி என்பது சரியானது. தோசை சுடு, சோறு உண் என்பது சரியானது. 40வது கேள்வி, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மண்டா என்பது நடுதிராவிட மொழி. நடுதிராவிட மொழியில் பார்த்தீங்கன்னா மண்டா தவிர மீதி இருக்கக்கூடிய மொழிகள் தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டி, கோயா, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, பர்ஜி, கதபா, இந்த மொழிகள் எல்லாமே நடுதிராவிட மொழிகள். வட திராவிட மொழிகளில் பார்த்தீங்கன்னா குரூக், மால்தோ, பிராகுயி இதெல்லாமே வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இந்த மொழிகள் எல்லாமே இருக்குது. 41வது கேள்வி, பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆனால். 42வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஸ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் டி, அதற்கு. இதிலே ஒரு கொஷின் இருக்குது. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று யார் சொல்லியிருப்பாங்கன்னா சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க. 43வது கேள்வி, பொருத்தமான இணையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவன் வந்தான் என்பது இறந்த காலம். அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலம். அது வந்தது அப்படிங்கிறது இறந்த காலம். நீ வந்தாய் என்பது இறந்த காலம். 44வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார் என்பது சரியானது. நேற்று இது இறந்த காலம். நாளை, நாளையெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்காலம். இப்போ அப்படிங்கிறது தான் நிகழ்காலம். 45வது கேள்வி, பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலை. தேன்மலை என்று வரும். 46வது கேள்வி, பிழையான இணையை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, செங்கல் புறம் என்பது தவறானது. நாகைனா பட்டினம்னு கொடுத்துருக்காங்க. உதகைனா மண்டலம். பட்டு அப்படின்னா கோட்டை. செங்கல் இங்கே புறம்க்கு பதிலாக பட்டு அப்படின்னு வந்திருந்தா செங்கல்பட்டு கரெக்டாக வந்திருக்கும். 47வது கேள்வி, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எங்கிருந்து வருகிறீர்கள்.
48வது கேள்வி, பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் இதனுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார். 49வது கேள்வி, மன்னார்குடியின் மருவு கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, மன்னை. 50வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொக்கிசம்னா செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. 51வது கேள்வி, ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுத்தறிவு. ரேஷ்னல்னா தமிழில் பகுத்தறிவு, சீர்திருத்தம்னா ரிஃபார்ம், நேர்மைனா இன்டிகிரிட்டி, தத்துவம்னா ஃபிலாசபி. 52வது கேள்வி, டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உருமாற்றுதல். 53வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கேவ், டெம்பிள், கற்கோவில் என்பது தவறானது. மாஃபிம் அப்படின்னா உருபன், காம்பினேஷன்னா புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். இந்த 3 தான் கரெக்டு. 54வது கேள்வி, சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது டேஸ் விடை ஆகும். இனிமே நடக்க போகிறத சொல்லக்கூடியது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி, உருவது கூறல் விடை. 55வது கேள்வி, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் டேஸ் விடை ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, மறைவிடை. 56வது கேள்வி, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் சி, இனமொழி விடை. 57வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்வினை. 58வது கேள்வி, பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான் என்பது செய்தித்தொடர். ஆன்சர் ஆப்ஷன் டி, செய்தித்தொடர். 59வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? 60வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை, கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. 61வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. 62வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 63வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. உயிரெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சரியான விடை ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. 64வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, நட. 65வது கேள்வி, தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தருகின்றனர் இதனுடைய வேர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தா. 66வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். ஆன்சர் ஆப்ஷன் சி, கார், கொண்டல், மேகம். இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேகம் என்ற ஒரே பொருளை கொடுக்கிறது. 67வது கேள்வி, தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி, தோகை. தோகை வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய இலை பகுதியை குறிக்கும். துளிர், குருத்து, முறி இந்த மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். 68வது கேள்வி, காடு எனும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரண், அடவி.
ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆரணி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆரணி என்பதும் காட்டை வந்து குறிக்கும். ஆனால் ஆலை அப்படிங்கிறது காட்டை குறிக்காது, அதனால் இது வராது. ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அரண் என்பது காட்டை குறிக்கும், அடவி என்பதும் காட்டை குறிக்கும். 69வது கேள்வி, மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது என்பது தவறாக இருக்குது. கீரிக்குட்டிக்கு பதிலாக கீரி பிள்ளை என்று இந்த இடத்துல வரும். சிங்கம்னா குருளை, குருவி குஞ்சு, மாங்கன்று, இதெல்லாமே வந்து சரியாக இருக்குது. 70வது கேள்வி, வலுவற்ற தொடர் எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள் என்பது சரியானது. 71வது கேள்வி, பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழில். நல்ல தமிழில் எழுதுவோம் என்பது சரியானது. 72வது கேள்வி, புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பரல். குட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகளுக்கு இளமை பெயராக வரும். குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கரடிக்குட்டி, பூனைக்குட்டி, இந்த மாதிரி நிறையா விலங்கினங்களுக்கு இளமை பெயராக வரும். அதே மாதிரி கன்றும் பார்த்திங்கன்னா பசுக்கன்று, மான்கன்று, யானைக்கன்று, எருமைக்கன்று அப்படின்னு சொல்லலாம். சிங்கத்தினுடைய இளமை பெயர் குருளை. 73வது கேள்வி, எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி. ஆன்சர் ஆப்ஷன் பி, காடழித்து. ஒன்றை வந்து நம்ம உருவாக்கினா ஒன்றை வந்து அழிக்கிறோம். 74வது கேள்வி, தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுமை. தொன்மை என்ற சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா பழமை. இந்த கொஷினில் எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுமை. 75வது கேள்வி, நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 கூட்டல் நிலம். 76வது கேள்வி, இதுவும் பிரித்து எழுதுக. தான் என்று. ஆன்சர் ஆப்ஷன் பி, தான் கூட்டல் என்று. 77வது கேள்வி, பிரித்து எழுதுக. வல்லுருவம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வன்மை கூட்டல் உருவம். 78வது கேள்வி, கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும். பாரதியார். இதில் வந்துள்ள வலுவமைதி. ஆன்சர் ஆப்ஷன் டி, மரபு வலுவமைதி. இதிலே இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்று கூறியவர் யார்னா பாரதியார். 79வது கேள்வி, ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, தலையை. வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின எழுத்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். இடையின எழுத்து பார்த்திங்கன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். அதே மாதிரி உயிர் எழுத்துக்களும் கழுத்தை இடமாக கொண்டு தான் பிறக்கும். 80வது கேள்வி, கலைச்சொல் அறிதல். கான்சோனன்ட்னா தமிழில் மெய்யெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மெய்யெழுத்து. உயிரெழுத்துனா இங்கிலீஷில் வவ்வல். ஒப்பெழுத்து அப்படின்னா ஹோமோகிராஃப். 81வது கேள்வி, கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் சி, பல்லுயிர் மண்டலம். 82வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல், கால். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல் விழுந்து காலில் காயமானது. 83வது கேள்வி, இரு பொருள் தருக. மாலை. ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலை என்பது பொழுதையும் குறிக்கும். தார்னாலும் மாலை தான். 84வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொடை, ஈகை. 85வது கேள்வி, இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண்னா பாதுகாப்பு, கோட்டை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாதுகாப்பு கோட்டை. 86வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, முருகன் அவர்கள் அருகில் சென்றான் என்பது சரியானது. 87வது கேள்வி, பிழையற்ற ஒருமை தொடர் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, நான் அல்லேன் என்பது சரியான விடை. நீவீர் அல்லீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இது
பன்மை தொடர், அவங்க கேட்டிருக்கக்கூடியது ஒருமை தொடர். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி நான் அல்லேன். மற்ற இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்து கரெக்டாக வந்து இல்லை, தப்பாக வந்து இருக்குது. 88வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துக. கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், மேரு இமயமலை. ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. 89வது கேள்வி, பிழை திருத்துதல். ஒரு ஓர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இங்கே வா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறது தான் வரணும். அதே மாதிரி இங்கே ஏ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்பது ஓர் அப்படிங்கிறது தான் வரணும். அதுபடி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 90வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். விடுபட்ட சீர் எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி கயவர். தேவர் அணையர் கயவர், அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படின்னு வரும். 91வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி என்பது சரியான தொடர். டாக்டர் சலீம் அலி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை த சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற பேரில் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு பேர் வச்சுருப்பாங்க. இவருடைய முக்கியமான கூற்று வந்து பார்த்திங்கன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறத டாக்டர் சலீம் அலி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. 92வது கேள்வி, நண்பா படி இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி விழித்தொடர். 93வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி என்ன. 94வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தனை. 95வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி என்ன. 96வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம். இது சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள். வரைவாள் அப்படிங்கிறது எதிர்காலம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள் என்பது இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் இது நிகழ்காலம். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம். 97வது கேள்வி, பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 98வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி யார் நீ எங்கு வந்தாய். 99வது கேள்வி, நிறுத்தற் குறி அறிக. சரியானது வந்து கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் என்பது சரியானது. 100வது கேள்வி, பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காதிற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. ஆன்சர் ஆப்ஷன் பி காதிற்கு காது உண்டா என்பது வினா, அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிறதும் வினா. அதனால் வந்து வினாக்குறி வந்திருக்கு. 100க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.